ஃப்ரெண்ட்ஸ், நான் சம்பவ்யா. உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடுச்சா? ஸ்கூல் முடிஞ்சிடுச்சா? நீ நெக்ஸ்ட் கிளாஸ் போகிறீங்களா? நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இன்னைக்கு நான் சம்மர் ஹாலிடேஸை டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணியிருக்கேன். அப்படியா? எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க சம்மர் ஹாலிடேஸை? இப்போது எக்ஸாம்பிள் வீடியோஸ் எடுக்கிறது. ஓகே. லைக் உங்களுக்காக இப்போ நான் பாட்காஸ்ட்டு இது ரெடி பண்ணியிருக்கேன். பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ஓகே, சூப்பர். என்ன பாட்காஸ்ட், என்ன பண்ண போகிறீங்க இந்த பாட்காஸ்ட்டில்? லைக் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் நாங்கள் கொஷின் கேட்போம், அவங்களுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். ஓ, ஃபினான்ஷியலாக பிஸ்னஸ் ஓரியன்டாக கொஸ்டின் ரைஸ் பண்ணி அதோடைய ஆன்சரையுமே நீங்கள் சொல்ல போகிறீங்க, அப்படி தானே? ஆமாம். சூப்பர் சூப்பர். ஓகே, ஃபினான்ஸ் அப்படின்னா என்ன சம்பவியா? ஃபினான்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போதைக்கு கேள்விப்பட்டதில்லை, அது எனக்கு அதோட மீனிங்கும் தெரியாது. பேசாமல் நீங்களே சொல்லிடுங்களே. நானே சொல்லிடவா? வெரி குட். ஃபினான்ஸ் அப்படின்றது அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்களா? கண்டிப்பாக. போய் எதுக்காக வேலைக்கு போகிறாங்க? காசு சம்பாதிக்கிறதுக்கு. ஓகே, சம்பாரித்து என்ன பண்ணுவாங்க? பொருட்கள் வாங்கி நம்மளுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு. அடுத்து அது பேர் என்னது, ரைஸு. ஓகே, தானியங்கள். சூப்பர். அடுத்து இன்னும் க்ரோத்துக்காக வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ஃபுட் கிரெயின்ஸு, க்ரோசரிஸு இதெல்லாம் வாங்குறாங்க இல்லையா? இதெல்லாம் எதுக்கு வாங்குகிறோம்? நம்ம சாப்பிட, நல்லா ஹெல்த்தியாக இருக்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஓகே, சரி. ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா 3 விஷயம் வேணும் இல்லையா? அவங்க ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஒன்று ஃபுட்டு, இன்னொன்று காற்று, க்ளோத்திங். காற்று வேணும்ல? காற்று வேணும் தான், ஆனால் அதை விட இந்த 3 விஷயம் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் இருக்குது, சரிங்களா? ஒன்று ஃபுட்டு, செகண்டு க்ளோத்திங், 3வது ஷெல்டர். மழை வந்தால் வெயில் வந்தால் நம்ம இருக்கிறதுக்காக ஒரு வீடு, கரெக்டாக? இந்த 3 விஷயமுமே நமக்கு வேணும், நமக்குன்னு ஓனாக நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பேசிக்காக ஒரு அமௌண்ட் வேணும், கரெக்டாக? ஃபுட்டு வாங்குறதுனால ஹோட்டலில் போனால் ஃபுட்டு வாங்குகிறோமா? ஆமாம். அதுக்கு பே பண்ணுறோமா? ஆமாம். சும்மா கொடுப்பாங்களா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. கடைக்கு போகிறோம், துணி வாங்குகிறோமா? ஆமாம். சும்மா கொடுப்பாங்களா? கண்டிப்பாக இல்லை. ஓகே, அடுத்து ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ண போகிறோம், சரியா? அந்த ஹோட்டலில் போய் ஃப்ரீயாக கொடுப்பாங்களா ஸ்டே பண்ணுறதுக்கு? எப்பயோ சொல்லிட்டேன், கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக இல்லை. அப்போ இந்த 3த்துக்கும் எது முக்கியம்? மணி. இந்த மணியை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதை எப்படி பிளான் பண்ணணுன்றதை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறது தான் ஃபினான்ஸ். இப்போ புரிஞ்சிடுச்சா ஃபினான்ஸ் என்னன்ட்டு? புரிஞ்சிடுச்சு. உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சான்னு கேட்டிங்களா? எங்கள் பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.